ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஸோ சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் சமையல் செய்யறதுக்கு சன்லாண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. எப்போவுமே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் சிக்கன் அப்படின்னா அதில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கணும். மஞ்சள் தூள் வச்சு நல்லா அலசிக்கணும். அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கணும். ஸோ அதனால் நாங்கள் மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம். நான்வெஜ் ரெசிபீஸு எஸ்பெஷலி சிக்கன் குழம்புக்கெல்லாம் கசகசை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, சுருள் பட்டை, லவங்கம், இதெல்லாம் போட்டு செய்யணும். அப்போ தான் நம்ம செய்கிற சிக்கன் குழம்பு வந்து நல்லா மணமாக ருசியாக இருக்கும். சோம்பு, ஸோ இந்த ஆயில் வந்து சூடாகிடுச்சு. ஸோ கடுகு வந்து போட்டுட்டோம். ஸோ இந்த இலை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கடுகு போட்டதுனால அது நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது கறி மசாலா செட்டு எடுத்து வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை மொத்தமாக போட்டாச்சு. வெங்காயம் வந்து கண்டிப்பாக கலர் மாறணும். அந்த கோல்டன் கலருக்கு, பொன்னிறமான கலருக்கு மாறணும். நல்லா வதங்கி வந்தால் தான் நம்ம செய்கிற ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து டக்குன்னு வதங்கிறதுக்கு சால்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வதங்கி வரும் வெங்காயம். ஸோ நாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கணும். இஞ்சியை தோலை உரிச்சிட்டு அந்த இஞ்சியையும் பூண்டையும் தோலை உரிச்சிட்டு பூண்டையும் நம்ம அரைச்சி விழுது மாதிரி இது மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்களே எங்கள் வீட்டில் ரெடி பண்ணது. இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம சிக்கன் குழம்புல சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லாத்தையும் வதக்கிக்கலாம்.
இப்போ தக்காளி வந்து போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி போட்டாச்சா, அதையும் மொத்தமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மஞ்சள் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அலசிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தண்ணியில் நாங்கள் வந்து அலசி தான் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ மறுபடியும் மஞ்சள் போட்டு நல்லா அலசிக்கலாம். அலசி தண்ணியை விட்டு நல்லா இருத்துருங்க. இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். இதில் வந்து எடுக்கும்போதே தண்ணி நல்லா இருத்துடுங்க. இருத்துட்டு கடாயில் போடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாய் தூள், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ஒன்றோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. அந்த கறி அப்போ தான் நல்லா வேகும். ஸோ அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். எந்த அளவுக்கு குழம்பு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸில் கண்டிப்பாக அந்த கோழிக்கறி நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 10 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிபி ரெடி. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.